இருக்கீங்க? வாங்க அப்படியே என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு வந்து ரெசிபி நான் அன்றைக்கி போடலை, ஸோ அதனால் ரெசிபி இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காம தக்காளி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற அதே மெத்தடில் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டாக தக்காளி சாப்பாடு செய்யலாம். பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் வந்து பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் நான் எப்போயுமே போடுவேன். உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இதை வேணான்னா போட வேண்டாம். கல்பாசி, அப்புறம் பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாமே நான் போடுறேன். நான் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இல்லை இருங்க, கிராம்பு தான் தெரிவித்துட்டேன். சரி, ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை, ஒரு 4, 5, 6, 7, 8 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். ஏன்னா பச்சை மிளகா டேஸ்ட்டு காரம் மட்டும்தான், மிளகாத்தூள் போட போகிறதில்ல. ஸோ அதனால் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். பிரியாணியில் பறந்து வந்து போகுது. நான் வந்து தக்காளி சாப்பாடு வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் டேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அதோடு இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட்லேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணுறேன். பிரியாணியோட ஸ்பைசஸ் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ 8 பச்சை மிளகா, வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் வந்து வணங்கட்டும். மூடி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சோயா வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு இப்போ வரைக்கும் எனக்கே ஐடியா இல்லை. ஏதாவது நல்லா காரமாக சாப்பிட்ணும் போல இருக்குது. மிளகா பொடி சாப்பிட்றலாமான்னு வேறு யோசிக்கிறேன் நானும். என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை ஒவ்வொரு சிலர் வீட்டில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு நாள் ஒரே மாதிரி சோகமாக இருந்தோம்னா சாப்பிட்றதுல மட்டும் ஏதாவது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணுது. காரணமே இல்லாமல் சோகமாக இருந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா எதுவுமே சேர்க்கல, உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகாவோட காரம். ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கும் அவர் கேட்டனால தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. என்னடா இவ்வளோ தக்காளி போட்டு தக்காளி சாப்பாடான்னு கேட்காதீங்க. தக்காளி சாப்பாடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தக்காளி வெட்டியிருக்கேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு. அந்த வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து தக்காளி வந்து வெந்துடும். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் சும்மா தான் தக்காளி வேகிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டேன். இப்போ தக்காளி வெந்துருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நல்லா வந்து பிரியாணி ஸ்டேஜுக்கு வந்து தக்காளி வேக வைக்கணும்னு கிடையாது, ஏன்னா தக்காளி சாப்பாடு இல்லையா. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இதில் ரைஸ் சேர்த்துட்டு மூடிட்டு அப்புறம் அவ்வளோதான். சிம்பிளாக டயர்டாக இருக்குது, டக்குன்னு ஒரு தக்காளி சாப்பாடு செய்யணும்னா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
பார்த்திங்கன்னா தக்காளிலையும் தண்ணி விடும். ஆனாலும் ரைஸ்க்கு அளவான தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு குழையெல்லாம் குழையாது. சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த 2 டம்ளர் ரைஸு எனக்கு மீதி இருந்துச்சுன்னா காலையிலையும் வந்து இவருக்கு டக்குன்னு வேலைக்கு போகிறப்ப சாப்பிட கொடுத்து அனுப்பிடலாம். ஸோ அதனால் வந்து 2 டம்ளர் அரிசியே போட்டுட்டேன். இல்லைன்னா 1 டம்ளர் தான் போடுவேன். 2 பேருக்கு தானே. தக்காளி சாப்பாடு வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு தக்காளி சாப்பாடு செய்யணும்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போதும். நான் வந்து சும்மா ஸ்பைசஸ்க்காக வந்து பிரியாணி இதெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தால் நீங்களும் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு, அந்த வாசம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், தக்காளி சாப்பாடு வேலை முடிஞ்சுங்க. இப்போ வந்து குக்கரை மூடி எப்பயும் போல் 4 விசில் விட்டுட்டோம்னா சாப்பாடு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல்.